நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகைவெறி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்தோம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீள் நெடுங்கண்ணி தாயாருடனவர் அருள்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணியாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இது நம்முடைய தொண்ட புராணத்திலே விரல்மிண்ட நாயனாருடைய திருச்சரிதம். சென்ற வகுப்பில் நம்ம சன்னிதானங்கள் இருந்தாங்க, குருமா சன்னிதானங்கள் இல்லைங்களா? அவங்க முன்னாடி ஒரு வகுப்பு சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற பொழுது ஐயா வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சி. விரல்மிண்ட நாயனாருடைய சரிதம் கொஞ்சம் வித்தியாசமான சரிதம். எப்படின்னா, வெளியில வணங்கணும் அடியார்கள் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு சரிதம் விரல்மிண்ட நாயனார் சரிதம். என்னதான் மனசுக்குள்ளேயே நான் அடியாரில் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட புறத்தில் வழிபாடு வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சரிதம் தான் இந்த சரிதம். ஏன்னா இறைவனையே புறகு என்று சொல்லக்கூடிய ஒரு விரல் அப்படின்னா வலிமை படைத்த ஒரு நாயன்மார் யாருன்னா விரல்மிண்ட நாயனார் தான். தேவாசிரியர் மண்டபத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமணமாகி பறவையாரை திருமணம் செய்து கொண்டு வழிபாடு செய்யறதுக்காக வர்றார். கிழக்கு வாயில் வழியாக வர்றார். கிழக்கு வாயில் வழியாக வருகின்ற பொழுது வலதுகை பக்கமாக இருக்கக்கூடியது தேவாசிரியர் மண்டபம். தேவாசிரியர் மண்டபத்தில் யார் இருக்காங்கன்னா அடியார் பெருமக்கள் தான் இருக்கிறாங்க. அடியார் பெருமக்களை வணங்குவதற்காக தேவர்கள்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் சொல்றார். பூவார் திசைமுகன், திசைமுகன்னா நான்முகன். பூவார் திசைமுகன், இந்திரன் பூமிசை, மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசினி எனும் திருக்காவனம் அப்படின்னார். அவங்க எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை, அவங்க எல்லாம் சீவன் முக்த அடியார்கள். உடம்பு இருக்கிற பொழுதே இறைவனுடைய திருவடிய முக்தி அடைந்த அடியார் பெருமக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, சீவன் முக்த அடியார்கள். அவங்கள வழிபாடு செய்யறதுக்கு தேவர்களெல்லாம் காத்து கிடப்பாங்களாம். சேக்கிழ பெருமான் ஏர்கோன் கலிக்காம நாயன புராணத்தில் சொல்றார், தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படின்பார். அடியார் பெருமக்கள் ஆரூர் பெருமான வழிபாடு செய்ய போனாங்கன்னா அப்படி தேவர்கள்லாம் ஒதுங்கி நிற்பாங்களாம். ஐயோ அடியாரெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க போய் வழிபாடு செய்து அப்புறமா நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் என்று சொல்லி. அதே மாதிரி அண்டர் பிரான் தொண்டர் கடல் அமரர் பணிய மணியாரூர் அப்படின்பார். அண்டர் பிரான் யார்? சிவபெருமான். அவருடைய அடியார்களை வணங்குவதற்கு தேவர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்வார். நமினந்தி அடிகளுடைய சரியத்தில் சொல்றார். இப்படி பல இடங்கள்ல திருவாரூருடைய பெருமை. ஏன்னா திருவாரூர் பிறக்க முக்தி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? திருவாரூர்ல ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த உயிர் இறைவன் திருவடிக்கு போகக்கூடிய உயிர். அதனால திருவாரூர் பிறந்தவங்க அத்தனை பேர்த்தையும் நம்ம வணங்குறது அப்படிங்கிறத நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை நம்பிகள் என்ன நினைச்சிட்டு போறாரு அப்படின்னா, இவங்களை எல்லாம் போய் நேரில் வணங்குற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஒருவாறு மனசுக்குள்ள வணங்கிக்கிறார், மனசுக்குள்ள வணங்கிட்டு அப்படியே போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது விரல்மிண்ட நாயனார் அவர் மலைநாட்டில் அவதரித்தவர். செங்கனூர் என்று சொல்லக்கூடிய பதி. 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்தோம். ரொம்ப அருமையான ஒரு பதி. கோட்டயத்திலிருந்து 33 கிலோமீட்டர் செங்கனூர். அங்கே தான் அவர் அவதாரம் செய்தது. அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வழிபாட்டுக்கு செல்லுவது, அங்கே போய் முதல்ல திருக்கூட்டத்தை வணங்குவது, திருக்கூட்ட அடியார்களை வணங்கி அதற்கு பிறகு இறைவனை வணங்குவது. அப்படி ஒரு நியதி அவர் வச்சிருந்தார். முதல்ல திருக்கூட்டம், அப்புறம் அதற்கு பிறகு இறைவனை வணங்குவது அப்படின்னு சொல்லி அவர் அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கிறார். பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு தேவாசிரியர் மண்டபத்துக்கு போறார், திருவாரூர் போறார். அவர் அந்த மண்டபத்தில் இருக்கிற பொழுது நம்பிகள் அப்படி நேராக போறார். நமக்கு போய் அவங்களெல்லாம் வழிபாடு செய்யறதுக்கு தகுதி இல்லையப்பா அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு போறார். அவர் என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா, சுந்தரம் சாமிக்கு தோழர் இல்லையா, நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சிவபெருமானே சொன்னார். யார்? ஆரூர் பெருமானே சொன்னது. இவர் போய் நான் என்னையும் நண்பராக இருக்கலான்னு கேட்க முடியுமா என்ன சாமிகிட்ட போய்? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் இறைவன் சொன்னார், நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொல்லி. நமக்கு இறைவனே தோழராக இருக்கிறனால அவன் சுந்தரன் வழிபாடு செய்யாத போறான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். ஆனால் அப்படி இல்லை.
அவர் உள்ள வருகின்ற பொழுது மனசை என்ன நினைச்சார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்லார். இவருக்கு யான் அடியேனாக பண்ணும்னால் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்பார். இவங்களுக்கெல்லாம் சாமி நம்ம என்னைக்கு நான் வந்து அடியார் ஆகிறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறார். அப்படி நினச்சிட்டு போன உடனேயே சாமி வந்து திருமூலட்டானத்திலிருந்து உட்கார்ந்துட்டு இருக்கலையா. நம்மெல்லாம் போய் வழிபாடு செய்ய போனால் பெருமாள் அங்கேயே தானே இருப்பார். சுந்தரருக்காக எந்திரிச்சு வர்றார் பெருமாள். எழுந்து வந்து வாயிலில் காட்சி கொடுக்குறார். வாயிலில் காட்சி கொடுக்கின்ற பொழுது அவரை திருவடியை 11 முறை வணங்குறார். யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் 11 முறை. அதாவது அந்த பாட்டு, அதாவது நடம் மன்றுள் நின்று ஆடின அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பாட்டில் இறைவனுடைய திருவடி பெருமைகள் எல்லாமே சொல்லுவாருங்க. அதில் காலனார் உயிர் மால கருத்தன, உமையவள் சீலமாக வருடச் சிவந்தன, இப்படியெல்லாம் அந்த திருவடி அந்த 11 முறை முற்று வரும், 11 வினைமுற்று வரும். அப்படி 11 முறை வணங்குறார். அதற்கு பிறகு சாமி என்ன சொல்றாருன்னா, சுந்தரர்கிட்ட அவர்கிட்ட என்ன அவர் தான் சொல்றாரு, பெருமையால் அந்த அடியாரில் பற்றி சொல்றார். தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியாரில் பற்றி சொல்றார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்றுகிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர் சுந்தரர். ஆனால் சாமி என்ன செய்கிறாருன்னா, அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். அப்படின்னா யார் பெரியவங்க என்பது இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதாவது தன்னிடத்தில் இருக்கிறார் சுந்தரர். ஆனால் என்ன சொல்றாருன்னா, இவரை நீ அடைவாய் என்று அவங்க பெருமைகளை எல்லாம் சொல்லி, எப்படிப்பட்டவங்கன்னா பெருமையால் தம்மை ஒப்பார். அவங்களுக்கு நிகராக இன்னொருத்தர் சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு நிகராகத்தான் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. வலுவ பெருமான் சொல்றார் இல்லைங்களா, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிது. அதே மாதிரி தனக்கு ஓமை இல்லாதவர்கள் யாருன்னா அடியார் பெருமக்கள், நாயன்மார்கள். அதான் சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, பேணலால் எம்மை பேணுதல் அப்படின்னா அன்பு செய்வது. காரைக்காலமையார் பணத்தில் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்வார். பேணுதல் அப்படின்னா அன்பு செய்கிறது. அவங்கள மாதிரி யாரும் அன்பு செய்ய முடியாது. பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார் அப்படின்னார். அவங்க ஒரே ஒரு சிந்தனை, அவங்க நெஞ்சில் யார் இருக்கிறாங்கன்னா சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறார். அப்புறம் ஊனமேல் ஒன்று, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிறாரு. இருமையும் கடந்து நின்றார்னா இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கடந்தவர்கள் அவங்க. அதனால அவரை நீ அடைவா என்று அவங்கள போய் சேருப்பா, அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பெருமானை மீண்டும் அவங்களையெல்லாம் வணங்கி நீ திருத்தொண்ட தொகை பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னார். அவங்களையெல்லாம் முறையாக போய் வணங்கி அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை பாடணும்னு சொல்லி இப்படியெல்லாம் சாமி வந்து சுந்தரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, விரல்மிட்ட நாயனார் சரி வணங்காத போகிறான் சுந்தரன், அடியாரலை வணங்காத சுந்தரரை உள்ள இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் ஆட்கொண்டார். இந்த அடியாரலை வணங்காத சுந்தரனும் பிறகு, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய தியாகேச பெருமானும் பிறகு என்று சொல்லி சமயத்தினுடைய கடவுளையே பிறகு என்று சொன்ன ஒரு பெருமை விரல்மிட்ட நாயனாருக்கு உண்டுங்க. அப்போதான் சாமி வந்து சொன்னாராம், ஏப்பா நான் அடியார் கூட தான் இருக்கிறேன், என்ன பிறகுன்னு சொல்றையே என்று சொல்லி இறைவனே சொன்னாராம். சேக்கிழார் பெருமான் இந்த சைவத்தில் சொல்றார், ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செலுமறைகள் ஓலமிடமும் உணர்வறியார்தாம் அடியாருடன் நாம் உலது என்றார், ஆலம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னார். அதாவது ஆரூர் பெருமான என்ன சொல்றாராம், ஏப்பா நான் அடியார் கூட தான் இருக்கிறேன், என்ன பிறகுன்னு சொல்றேன்னு மேலிருந்து அப்படி ஒரு குரல் வந்துதான். அதை கேட்டுட்டு அவர் வந்து மீண்டும் வந்து இப்படி சொன்னதுனால இறைவனுடைய திருவருளையும் பெற்றார், அதே மாதிரி அடியாருடைய பெருமையும் திருவருளையும் பெற்றார் அப்படின்னு சொல்லி அந்த சரியத்தில் சொல்கிறாருங்க. அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனை பொலிந்து மறுவான் என்ற சிவனடியாரை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் பொறகு என்று உரைப்ப சிவனருளால் பெருகான் என்ற பெயர் பெற்றார் என்னும் பெறன் என்றார் என்று சொல்லி இந்த சரியத்தில் சொல்கிறார். அப்போ சிவபெருமானே புறகுன்னு சொன்னதுக்கு பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்போ தான் வந்து சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ திருத்தொண்ட தொகை பாடு, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறைசொல் மாலை அப்படின்னார். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது வினயநூலில் என்ன சொன்னார்னா, சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். என்ன சொன்னார்னா, மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக அர்ச்சனை பாட்டேயாகும்.
ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாய். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்பா, தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீ வேதங்கள் எல்லாம் படிச்சவன், அது என்ன சொல்லாரு, தூமரை பாடும் வாயால் அப்படின்னாரு. வேதமெல்லாம் சொல்லக்கூடிய சிவபெருமான் என்ன சொன்னாராம், நல்ல தமிழால் என்னை பாடு என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் அதற்கு பிறகுதான் அவர் உடனே பாடலை, கோதிலா அமுதே நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னார். உங்களுடைய பெருமைகளை என்னால் எப்படி பாட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் பித்தன் என்றே பாடுவாய் அப்படின்னாரு. பித்தா பிறை சுடின்னு பாடுறாரு. அங்கே என்ன சொல்லாருன்னா, அதை சொற்றமிழ் பாடுக என்று சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாய். இங்கே அடியாரில் பாட சொல்கிற பொழுது என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானே நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை அப்படின்னா ரொம்ப அருமையான இடம். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமிழால் பாடுகின்றாரு. ஆனால் அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது நிறை சொல் மாலை அப்படின்னு, நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை, குற்றமில்லாத தமிழால் பாடணுமா. இறைவனை பற்றி பாடுற பொழுது கூட ஒரு சில குற்றங்கள் வந்தாலும் வரலாம், ஆனால் அடியார்களை பற்றி பாடுகின்ற பொழுது எந்த ஒரு குற்றமும் வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கிறார் ஆரூர் பெருமான். அந்த இடத்துல நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடின அண்ணல் கூறன்னு சொன்ன உடனே சுந்தரர் சாமியே சொல்லிட்டாருன்னு சொல்லி பாடலை. அதான் அந்த இடத்துல சுந்தரருடைய ஒரு அடக்கங்க. என்ன சொல்லார்னா, யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசு எனக்கு அருள வேண்டும். சாமி எனக்கு என்ன சாமி தெரியும், அடியாருடைய பெருமைகள் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் அப்போ தான் இறைவனே அடியெடுத்து கொடுக்குறார். தொல்லைமால் வரைபயந்த தூயாளன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழார் எடுத்த செய்ப்பா மொழி என்றார் அப்படின்னாருங்க. அப்படி இறைவனே அங்கே தன்னை பற்றி பாடுகின்ற பொழுது பித்தா அப்படின்னு ஒரு சொல் எடுத்து கொடுத்தார். இங்கே அடியார்களை பாட சொல்லுகின்ற பொழுது தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் ஒரு தொடரையே எடுத்து கொடுக்கிறார். அப்புறம் அவர் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு சுந்தரர் பாடுறார். இப்போ தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன்னு தொடரை முழுவதுமாக எடுத்து கொடுக்கிறார் ஆரூர் பெருமான். உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த திருக்கூட்டத்தை வணங்குறார். அது திருக்கூட்டத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்றார் பாருங்க. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றைது நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் அப்படின்னாருங்க. ஒரு முறை இல்லைங்க, பல முறை விழுந்து விழுந்து வணங்கினாராம். முதல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாராம், அப்புறம் மறுபடியும் பஞ்சாங்கரமாக விழுந்து வணங்கினாராம். இப்படி தனித்தனியாக போய் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வணங்கினாராம். அப்புறம் தனித்தனியாக பெயர் சொல்லி ஒவ்வொருத்தராக வணங்கினாராம். அப்படி வணங்குறது தான் தில்லைவாழ் மடியாருக்கு மடியன் திருநீலகண்ட. இந்த பதிகம் வந்தது நமக்கு அதுதான் ரொம்ப அதாவது மொத்தம் 796 பதிகம் மூவர் தேவாரத்தில். ஞானசம்பந்த பெருமானது 385 பதிகங்க. அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகளது 315 பதிகம். இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் 100 பதிகம் இல்லைங்களா. 796 பதிகத்தில் நீங்கள் இந்த ஒரு பதிகம், இந்த தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய ஒரே பதிகம் தான் அடியார்களை பற்றியது. மற்ற 795 பதிகம் இறைவனை பற்றியது. நீங்கள் எல்லா பதிகத்தையும் டெய்லி தினசரி பாராயணம் பண்ண முடியாதுன்னா இந்த ஒரு பதிகத்தை பாடினாவே எல்லாம் பாடின மாதிரி என்று சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அடியாருடைய பெருமையும் இருக்குது, ஆரூர் பெருமானுடைய பெருமையும் இருக்குது. தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு கடைசிய பாட்டில் என்ன சொல்லாருங்க, ஆரூரில் அம்மானுக்கு ஆள் என்ன, என்னுடைய பெயர் ஆரூரன், திருவாரூர் இருக்கக்கூடிய பெருமானுக்கு நான் ஆள் என்று சொல்லி, அப்ப இறைவனுக்கு அடிமை, அதே மாதிரி அடியார்களுக்கும் ஒவ்வொருவருக்கு தனி அடிமை என்று சொல்லி அந்த பதிகத்தில் வர்றதுனால அவ்வளவு சிறப்பாக சொல்லக்கூடியது. அந்த பதிகம் வந்தது நமக்கு விரல்மிண்ட நாயனார்னால தான். விரல்மிண்ட நாயனாரால தான் அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு வந்தது காரணம் விரல்மிண்ட நாயனார். அதனால இந்த அடியார் வழிபாடு புறத்தில் வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சரிதம் இந்த சரிதம் என்று சொல்லி, நாயனாருடைய சிறப்பு என்னன்னா, சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவடி அடைஞ்சவர். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் தான் புராணம் ஆரம்பித்ததும் சேக்கிழார் பெருமான் சித்திரை திருவாதிரை தான், அரங்கேற்றமானதும் சித்திரை திருவாதிரை தான், ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை திருமுலைப்பால் கொடுத்ததும் சித்திரை திருவாதிரை தான். சித்திரை திருவாதிரைக்கும் நம்ம சைவத்துக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம ஆதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த நாயனார் அப்படி திருவடி அடைஞ்சது அந்த சித்திரை திருவாதிரையில் தான் என்று சொல்லுவாங்க. இதில் நமக்கு
முதல்ல திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்றார், விரிபொலில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற் கடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை சொல்லுது. தொகையில விரிகின்ற ஒலில்கள் சூழும் செங்குன்றூரில் அவதரித்த விரல்மிண்டராருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லாருங்க. திருச்செங்குன்றூர் எப்படின்னு சொல்லி இது கேரளாவில் கோட்டயத்திலிருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தொலைவுங்க. அது செங்குன்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு செங்கனாச்சேரி அப்படிங்கிறாங்க. செங்கனூர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர். செங்கனூர் அப்படிங்கிறது, செங்கனூர் நல்ல ஒரு வளமான ஒரு ஊர். அங்கே கோயிலில் பார்த்தோம்னா அது ஒரு மேலே அவருடைய நாயனாருடைய உருவச்சிலை இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 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 இது ஒரு வேட்டி ஒன்று கட்டியிருக்கிற மாதிரி, மேலே ஒரு துண்டு கட்டியிருக்கிற மாதிரி அந்த சித்தரை அப்படி வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு விரல்மிண்ட நாயனார் நல்லா தெரியாது. யாரோ ஒரு அடியார் இங்கே வழிபாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அந்த அந்த அடியாரை மேலே அவங்க சித்திரமாக வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த இது இப்போ நாங்கள் போன போது பார்த்தோம். அவர் தான் விரல்மிண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோயில் நல்ல அருமையான ஒரு கோயில். பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே ஆறு ஓடுது. நல்லா அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த கோயில் ஒரு சிறப்பு என்னென்னா, வருஷத்தில் 3 நாளைக்கு கோயில் சாத்திடுவாங்க. அவங்களுடைய அங்கே ஒரு ஐதீகம் என்னென்னா, 3 நாள் உமையம்மையினுடைய திருமேனியில் தீட்டுப்படுது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆமாம், வருஷத்தில் 3 நாள் மட்டும் நட சாத்திடுவாங்க. அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த இது அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வருஷத்தில் 3 நாள் எந்த நாள் நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு நட்சத்திர திதியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ மட்டும் கோயில் முழுக்க சாத்திடுறாங்க. அது அவங்க அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்று சொல்லி இந்த தொகை நூலில் ஊர் பேர் சொல்கிறார். விரிபொலில் சூழ் குன்றையார் விரல்மிண்டற் கடியேன் என்று சொல்லி அந்த செங்குன்றூர் அப்படிங்கிறது ஒரு சிலர் திருச்செங்கோடுன்னு சொல்லிடுறாங்க. திருச்செங்கோடு இல்லைங்க, கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னா தான் திருச்செங்கோடு. இது செங்குன்றூர் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் என்று சொல்லுவது தான். விரல்மிண்ட நாயனாரது இயற்பெயரோ அன்றே அவர் செய்த திருத்தொண்டின் விரலும் வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கத்தக்கது என்று சொல்லி சொல்றார். அப்புறம் வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் ஒரே பாடல்ல இந்த சரிதம் முழுக்க சொல்லிடுவார். அந்த பாட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா, பேசும் பெருமையவாரூரனையும் பிரானவனாம் ஈசன் தனையும் பொருகு தட்டு என்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிரான்மனைக்கே புக நீடுதென்றல் வீசும் பொலில் திரு செங்குன்ற மேய விரல் மிண்டனே. திருத்தொண்ட திருந்தாதியில் சொல்றார், பேசும் பெருமைய ஆரூரனையும் பிரானவனாம் ஈசந்தனையும் புறகுதட்டு என்றவன் அப்படின்னார். பேசும் பெருமை ஆரூரன்னா என்னன்னா, திருத்தொண்டர்களது பெருமைகளை பேசக்கூடிய ஆரூரங்க. ஏன்னா நம்பிகள் மட்டும் நமக்கு அவதாரம் ஆகலைன்னா தொண்டர்களுடைய பெருமையே நமக்கு தெரியாத போயிடும் இல்லைங்களா? அவதார நோக்கமே அதுதானே. தீதில்லா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். கைலாயத்தில் கமலினை அணிந்ததை ஏன் அவர் பார்த்தார் அப்படின்னா, மண்ணுலகத்துக்கு வரணும். மண்ணுலகத்துக்கு வர்றதுன்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? அந்த காரணம் தான் அந்த பெண்களை பார்த்தது. அது கூட அவர் பார்க்கல, இறைவன் தான் பார்க்க வச்சார். ஏன்னா காமனை தகனம் செய்த இடம் கைலாயம். அங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆனா இறைவனே பார்க்க வச்சிருக்கார். மேல்மனம் போக்கிட அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்றார். அப்ப அந்த மனசை போக்கியதை யார் அப்படின்னா சாமி தான். அதையவே காரணமா வச்சு அவரை கீழே அனுப்புறார் பெருமான். ஆமா, மாதர்மால் மனம் போக்கினை அம்மெல்லியலாருடன் காதலின்பம் கலந்து அணைவா என்று சொல்லி கீழே அனுப்புறாரு. அது தூலமான காரணம். சூக்குமமான காரணம் என்ன அப்படின்னா, திருத்தொண்ட தொகை தருவதற்காகத்தான். அதாவது அந்த ஒரு பதிகம் கிடைக்கிறதுக்காக சாமி எவ்வளவு நாள், சுந்தரமூர்த்தி சாமிகள் 18 ஆண்டுகள் இந்த மண்ணுலகத்தில் இருந்திருக்கிறார் அந்த ஒரு பதிகத்துக்காக. ஏன் அவரு தான் அந்த பதிகத்தை சொல்லணுமானா, இறைவனுடைய திருவருள் அவ்வளவுதான். அது யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. ஞானசம்பந்த பெருமான் சொல்ற மாதிரி, ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்மும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார். யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வான். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன் அதுக்கு முன்னாடி யாரும் அடியார்களே இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் அவதரித்திருக்கிறார், நாவுக்கரசு பெருமான் அவதரித்திருக்கிறார், அதுக்கு முன்னாடி பல அடியார்கள் அவதரித்திருக்கிறாங்களே. அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் இந்த பதிகத்தை பாடணுங்கிறது சாமியினுடைய விருப்பம். ஆமாம், அவர் தான் இந்த திருத்தொண்ட தொகை பாடணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம். அதனால அதை பேசும் பெருமை அப்படிங்கிறது அதான். தொண்டர்களது பெருமைகளை பேசுவதாகி பெருமை என்று சொல்லி, அதாவது இவையே பேசத்தக்கவற்றில் சிறந்தன ஆதலான் என்பது என்று சொல்லி, தேவர் முனிவர்களும் மற்றும் யாவர்களும் புகழ்ந்து பேசி போற்றுகின்ற பெருமையுடைய என்று சொல்லி சொல்லார். வேற நம்ம பேசக்கூடியது என்னன்னா,
ரெண்டே ரெண்டுங்க, இறைவனுடைய பெருமை, இன்னொன்று அடியாருடைய பெருமை. இது ரெண்டு தான் இருக்கணும். அது திருக்கூட்டம் அப்படின்னா எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நாவுக்கரசருடைய புராணத்தில் நம்முடைய புகழூரில் முருகநாயனாருடைய திருமணம் பெரிய ஒரு சிறப்பு. என்னென்னா, முருகநாயனாருடைய அந்த திருமணத்தில் தான் 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்றாங்க. பெரிய புராணத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்த ஒரே ஒரு இடம் எதுன்னா முருகநாயனார் திருமணம் தான். என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அங்கே சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. அதாவது அங்கே திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமேனை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறவின் பயன் பெற்றார் அப்படின்னார். என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம், திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்றுனர். பதிகங்கள் பாடிட்டு இருந்தாங்க. பதிகம் பாடுறது யாரு? இறைவனுடைய பெருமைகளை பதிகத்தின் மூலமாக பாடிக்கொண்டிருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமேனை விரித்துரை தங்கு அப்படின்னாரு. சிவபெருமானுடைய உமையம்மை ஒரு பாகத்திலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருந்ததுனால ஒருப்படு சிந்தையினாரே, வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லையா, ஒன்னா இருந்தாங்க. ஒன்னா இருந்ததனுடைய பெருமையை பெற்றார்கள், உடனுறைவின் பயன் பெற்றார் என்று சொல்வாருங்க. 6 நாயன்மார்கள், ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், அப்புறம் இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார். 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்த ஒரே ஒரு இடம் எதுன்னா முருகநாயனார் திருமணம் திருப்புகழூர் தான். அதனால் அதுக்கு ஒரு தனி ஒரு பெயர் உண்டுங்க. அப்படி அவ்வாறு அணையும் பிராணவனாம் ஈசந்தனையும்னார். அப்படி பேசும் பெருமையுடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளையும் அவனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஆரூரை ஆண்ட தியாகேசராகிய எல்லாருக்கும் இறைவரையும், சுந்தரருக்கே தலைவர் யாருன்னா சிவபெருமான், ஆரூர் பெருமான் தான். அப்படி சுந்தரரையும் சேர்த்து அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய தியாகேச பெருமானையும் சேர்த்து ஆரூர் என்று சொல்லி பேசும் பெருமை என்றதனை பிரான் என்பதனோடு கூட்டு என்று சொல்லி, அப்படி 2 பேர்த்தையும் புறகு தட்டு என்றவன், 2 பேருமே புறகு என்று சொன்னது நம்முடைய விரல்மண்ட நாயனர் என்று சொல்லி, இவர்கள் அடியார் திருக்கூட்டத்திற்கு புறம்பாவார் என்று சொல்லிய திண்மையுடையவர். அப்படி சொன்னதனால ஈசனுக்கே நேசன், புறகு தட்டு என்ற அந்த இறைவனுக்கு அன்புடையவர். பொறுகுதட்டு என்றதற்கு காரணம் அடியார் பாலும் அவருள் இருக்கும் அந்த இறைவன் பாலும் கொண்ட நேசம் என்பது. அது புறகுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அடியார்கள் மேல இருந்த அளவற்ற அன்பு, அடியார்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது வைத்திருந்த அன்பு, அதனால தான் புறகுன்னு சொன்னது. ஆமா, அடியார்களை வணங்காதனால தானே புறகுன்னு சொன்னார். புறகுன்னா தள்ளி வைக்கிறதுங்க. ஆமா, எங்களுக்கு திருக்கூட்டத்துக்கு புறகுன்னா நீ இனிமேல் திருக்கூட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறது. ஏன் தள்ளி வச்சார் அப்படின்னா, அடியாரை வணங்காதவனுக்கு திருக்கூட்டத்தில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் கூட அடியார்களை வணங்கணும் அப்படிங்கிறத நமக்கு விதிக்கப்பட்டதுங்க. ஆமாம், அது சென்னிப்பையாட்ட தான் அதெல்லாம் கேட்கணும். சென்னிப்பையாட்ட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து அடியான்னு போய் கேட்டேன். சாமி, குருநாதர் ஐயா ஆச்சாரிய அபிஷேகம் கொடுக்குற பொழுது தான் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கிட்டு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவாக எல்லாம் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் நான் ஐயாட்ட போய் சொக்கலிங்கையாட்டையெல்லாம் கேட்ட அவர் ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்ட்டு குருநாதர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா. ஐயாட்ட தான் போனேன். ஐயாட்ட போன பொழுது என்ன வேல்சாமி அப்படின்னாரு, இந்த மாதிரி இங்கே ஆச்சாரிய விஷயம் பண்ணுறாரு, அடியாரில் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எப்படிங்க ஐயா அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரே வணங்கியிருக்கிறாங்க திருக்கூட்டத்தை, அதுக்கு மேலே என்ன இருக்குது பிரமாணம் நமக்கு அப்படின்னாரு. மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒவ்வொரு கேள்வியாக கொஞ்சம் இருக்கிற சந்தேகமெல்லாம் கேட்டால் எல்லாம் சொன்னார். ஆச்சாரிய விஷயம் வாங்கிட்டு அப்புறம் அவரை போய் ஒரு முறை பார்க்குறதுக்காக போயிருந்த பொழுது, அப்புறம் அடியன் விழுந்து வணங்குற பொழுது அவர் என்ன, வெளிச்சம் நீங்கள் ஆச்சாரிய விஷயம் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள்லாம் வணங்கக்கூடாதுன்னாரு. நீங்கள் தாங்க ஐயா சொன்னீங்க வணங்க சொல்லி அப்படின்னு சொல்லி சிரித்தார். அது பெரியவங்க எப்படின்னா அது மாதிரி இருக்கிறாங்க. நமக்கு ஐயத்தை தெளிவுபடுத்துறது மட்டுமல்ல, அவரும் அந்த இதில் இருக்கிறார். அதனால் அதை யாராக இருந்தாலுங்க அடியாரை வணங்கணும். அடியாரை வணங்கினா தான் நம்முடைய வினைகள் நீங்கும், எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அவர் சொன்னதை ஒன்று என்னென்னா, ஞானசம்பந்த பெருமான் வணங்கியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் எங்கெங்கே வணங்கியிருக்கார் தெரியுங்களா? காலத்தில் வணங்கியிருக்கிறார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னாரு. வணங்கினார்னு கூட சொல்லலை. ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் தெரியுங்களா? வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அப்படின்னார்.
சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார். கொன்றை சூடிய சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் அங்கே போய் எப்படி வணங்கினார் அப்படின்னா, 2 பேர் பின்னாடி இருந்து தள்ளி விட்டா எப்படி போய் விழுவாங்க, அது மாதிரி விழுந்தாராம். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னாரு. இன்னொரு இடத்துல வணங்கியிருக்காரு. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்தாங்க இல்லையா, திருவாலங்காடு. திருவாலங்காட்டில் உள்ளேயே போகலை அவர். அம்மா தலையால் நடந்து வந்த பதி நம்ம காலால் மிதிக்கலாமா? சிவபெருமான அம்மான்னு சொன்ன ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு இல்லைங்களா? வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகா நுமையேன்னு இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனர் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே அருளி செய்தார் சேக்கிழார். 3 முறை அம்மா அம்மான்னு சொல்றாங்க. சிவபெருமான் 3 முறை அம்மான்னு சொன்னது காரைக்கால் அம்மையார். அது கண்ணப்ப நாயனாரையும் 3 முறை அப்பான்னு சொன்னார். நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன் 3 அடுக்கு நாக கங்கன வாக்கும்பார் சேக்கிழார் பெருமான். இப்போ காரைக்கால் அம்மையார் தலையில் நடந்து வந்தாங்க. அது என்ன காலம்னா 2ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா? 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டுன்னு வைங்களேன். ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் கழித்து தாங்க வர்றாரு. 500 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் நினைச்சு பார்க்கிறார், அம்மையாரே தலையால் நடந்து வந்த பதி நம்ம காலால் மிதிக்கலாமா என்று சொல்லி ஊருக்குள்ளேயே போறதில்லை. வேறொரு பதியில் போய் தங்குறார். வேறொரு பதியில் போய் தங்கி ஆலங்காட்டு பெருமானுடைய திருவடிவே மனசில் நினைச்சிட்டு இருக்கிறார். சாமி என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் அங்கே போனார். யாரு? ஆலங்காட்டு பெருமான் அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போனார். ஞானசம்பந்த பிள்ளையார் தங்கியிருக்கிற இடத்துக்கு போனார். அப்போ கேட்குறார், இரவு 12 மணிக்கு மேலே இருக்கும். ஒரு தூக்கமே தூங்கிட்டார். போய் எப்பொழுதும் பதிகம் பாடுவார். அந்த அன்னைக்கு கொஞ்சம் சலுப்பாக இருந்து தூங்கிட்டார். அப்போ போய் ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறாராம், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னா. அயர்ந்தனையோ சாமி மறந்துட்டியாப்பா என்னை பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா அப்படியே தூக்கத்தில் எழுந்திருச்சு ஒரு பதிகம் பாடுறாருங்க. ஆமாம், துஞ்ச வருவார் அவர் என்று சொல்லக்கூடிய பதிகம். அது அந்த பதிகத்தை என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர் மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுற்றார் அப்படின்னார். அப்படியே உடம்பு உருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் இரவு 12 மணிக்கு மேலே பாடியிருக்கேன். அப்போ பதிகம் எப்போல்லாம் பாடலாம் அப்படின்னா, எப்போ வேணாலும் பாடலாம். இன்னைக்கு தூக்கம் வரல 2 மணிக்கு அப்படின்னா எந்திரிச்சு பதிகம் பாடலாம். எப்போ வேணாலும் பதிகம் பாடலாம். அதுக்கு கால நேரமே கிடையாது. ஏன்னா ஓதுவ மூர்த்திகளுக்கு எந்தெந்த பதிகை எப்போ பாடுனாங்க அப்படிங்கிறத அந்த பண்ணை வச்சு சொல்லுவாங்க. அவங்க அந்த பண்ணுடைய அமைப்பை வைத்து இது காலையில் பாடுனது, இரவு பாடுனது, மதியம் பாடுனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பண்ணை வைத்து கொண்டு தான் அந்த எந்த காலத்தில் பாடப்பட்டது அப்படிங்கிறதே தெரியும். இப்போ அதற்கு பிறகு பிள்ளையார் பதிகம் பாடிட்டு அதற்கு பிறகு உறங்கினார் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் 2 இடத்துல அவர் உள்ளே போறதில்லை. நாவுக்கரசு பெருமான் ஆட்கொண்டது திருவதிகையில். அக்கா திருநீர் கொடுத்து ஆட்கொண்டாங்க திலகவதி அம்மா இல்லைங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்த அங்கதான் சவணத்திலிருந்து முதன்ன சூளை நோய் எல்லாம் தீர்த்து திருநீர் கொடுத்து ஆட்கொண்டது. அந்த திருவதிகைக்குள்ளே இவர் போறதில்லை. ஏன்னா அப்பர் சாமிகள் கைகளால் பணி செய்த அந்த பதிக்கு நாம் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி இறைவன் ஆட்கொண்ட பதின்னு சொல்லி உள்ளே போகிறதில்ல. சித்தவட மடத்தில் போய் தங்குறாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சித்தவட மடம். இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். அங்கே ஒரு கோயில் இருக்குது. சித்தவட மடத்தில் கோயில் இருக்குது. சுப்பையான்னு ஒருத்தர் கூட அங்கே வகுப்பு நடத்திட்டு இருக்கிறார். ஒலி ஆசிரியர். அவர் ஒலி இதழ் வருது இல்லையா, ஒலி இதழ் ஆசிரியர் சுப்பையா அங்கே வகுப்பெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். அங்கே போய் தங்குறார் அவர். அப்படி தங்கிறதுக்கு சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்லாருங்க. உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் வதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவளர்வன் புறமனையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படின்னாருங்க. அதாவது அப்பர் சுவாமிகள் உழவார் ஆட்கொண்டு அவர் முதலாக உழவார பணி செய்த அந்த பதிக்குள்ள உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சித்தவட மடத்தில் தங்குறார். சித்தவட மடத்தில் தங்கின சாமி என்ன செஞ்சாருன்னா, திருவதிகையிலிருந்து 4 கிலோமீட்டர் சித்தவட மடம். சாமி அங்கே வந்துட்டார். எங்க சித்தவட மடம் பொது மடம், அது யார் வேணாலும் தங்கலாம், யார் வேணாலும் படுத்திருப்பாங்க. அது சென்று சேர்ந்த நேரத்தை சொல்ற பொழுது அழகா சொல்வார் சேக்கிழார் பெருமான். செலவனையும் பொழுதனைய திருவதிகை புறத்தடைந்தார் அப்படிம்பாரு. அப்படின்னா இறங்கு பொழுது கிராமத்தில் சொல்லுவான், செலவு பொழுதுரா அப்படின்னு. செலவு பொழுதுல வந்த நீ அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு பொழுதுன்னா இறங்கு பொழுது, அதாவது சாயந்தர நேரம். செலவனையும் பொழுதனைய திருவணிகை புறத்தறிந்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த நேரத்தில் அவர் போறாரு, இரவு தங்குறாரு. சாமி என்ன பண்ணார்னா, அவரும் வந்தார். பெருமான் ஒரு வேதியர் கோலத்தில் வந்தார். அப்படி சுந்தரர் படுத்திருக்கிற சுந்தரருக்கு தலைக்கு மேலே திருவடி வைக்கிறார்.
கேட்டால் கூட கிடைக்காத திருவடி சுந்தரருக்கு தானே கிடைக்குது. ஏன்னா நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கினதுனால அவருக்கு திருவடி கிடைக்குது. அப்படியே படுத்திருக்கிறவர் மேலே இரவு 12 மணிக்கு சாமி அப்படி 2 காலையும் தூக்கி தலை மேலே வச்சாராம். சேக்கிழ பெருமான் அழகாக சொல்வார், பூந்தாரான் திருமுடி மேல் பதுமமலர்த்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னாருங்க. அப்படி பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி படுத்திருப்பார், அது மாதிரி அப்படி படுத்திருக்கார் சாமி. பூந்தாரான் திருமுடி மேல் அப்படின்னாரு. அப்படி பதும மலர் அவர் மாலை சுந்தரர் அணிந்திருக்கக்கூடிய மாலையும் தாமரை, இறைவன் என்னுடைய திருவடி அப்படின்னா அதுவும் தாமரை போன்ற திருவடியாம். அப்படி மேலே வச்சார். கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சிருமில்ல, என்ன இருந்தாலும் ஒரு திருவடி மேலே வைக்கிற போது தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்போ கேட்குறாரு சுந்தரர், அருமறையோய் உன் அடி என் சென்னியில் வைத்தனை என்ன அப்படின்னாரு. பெரியவரை என் தலை மேலே கொண்டு வந்து காலை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு சாமி என்ன சொன்னாராம், என் திசை காவலனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்கிறாராம், திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு. எனக்கு வயசாகி போச்சுப்பா, அதனால் எனக்கு எந்த திசையில் காலை வச்சு படுக்கிறதுன்னு தெரியல, அதனால நான் இப்படி வச்சேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்ட்டு வேற ஒரு இடத்துல போய் படுத்தாராம். சாமி மீண்டும் விடலை. சாமிக்கு என்னென்னா சுந்தரருக்கு ஒரு தடவை திருவடி கொடுத்தா பத்தாது, பல முறை கொடுக்கணும்னு ஆசை சாமிக்கு. மீண்டும் அவர் தாள் நீட்ட அப்படின்னாரு. கொஞ்சம் கோபம் வந்துருது சுந்தரருக்கு. சுந்தரர் கோபம் வந்து, என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் அப்படின்னு. அப்போ வந்து திருவடி மேலே வச்சுன்னு சொன்னார், இப்போ பலகாலம் மிதித்தனை நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் சாமி வந்து சொன்னாராம், கங்கை சடை கறந்தவரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னாரு. சுந்தரா இன்னுமா உனக்கு தெரியல, நான் தான்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே தான் அப்போ தான் பாடுறார், தம்மானை அறியாத சாதியார் உடரோ அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எல்லா ஜாதி இருக்கு இந்த உலகத்தில், சிவபெருமானை கூட அறிய முடியாத ஒரு ஜாதி இருக்குன்னா நான் தான் என்று சொல்லி அந்த பதிகம் அப்படியே இறங்கி பாடிய திருப்பதிகம். பெருமானுடைய கருணை, தன்னுடைய நிலை ரெண்டையும் நினைச்சு அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய திருப்பதிகம் தான் தம்மானை அறியாத சாதியார் உடரே என்று சொல்லக்கூடிய. இது ஒரு இடம். இன்னொரு இடம் என்னன்னா, இப்போ இவருக்கு வந்து நாவுக்கரசு பெருமானுடைய திருவடி வணங்கினதுனால என்ன கிடைச்சதுன்னா இறைவனுடைய திருவடி கிடைச்சது. சரி, அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு வரார். சிதம்பரம் எல்லாம் போய் வழிபாடு செய்து கொண்டு திருவாரூர் போறவர் இடையில சீர்காழி வர்றார். சீர்காழி யாரு? ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதி இல்லையா, தவ முதல்வர் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டு, சிவபெருமானுக்கே மகனாம் தன்மையுடையவர். 2 பிள்ளையாருங்க பெரிய புராணத்தில். ஒன்று சீர்காழி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், இன்னொன்று சேனூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய சண்டீஸ்வர பிள்ளையார். 2 பேரும் மகன். இப்போ ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிக்குள்ள நம்ம எப்படி போகிறது, அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று சொல்லி அப்படி ஊர் எல்லையில் வளமாக போகிறார். ஊர் எல்லையில் இவர் வளமாக போகிறார். உள்ளுக்குள்ளேயே போகிறதில்ல, கோயிலுக்குள்ளே இல்லை, ஊருக்குள்ளேயே போகிறதில்ல, ஊர் எல்லையில் அப்படி போகிறார். சாமி என்ன பண்ணாரா, சுந்தரம் வந்து வளமாக வந்துட்டுருக்கிறான், அவனுக்கு நம்ம காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சாமி இடமா போகிறார். அப்படி இடமா போய் கைலை காட்சி கொடுக்குறாருங்க. அதாவது ஒரு பரமாச்சாரியாரை வழிபாடு செஞ்சதுக்கு திருவடி கிடைச்சது சுந்தரருக்கு, இன்னொரு பரமாச்சாரியார் வழிபாடு செஞ்சதுக்கு கைலை காட்சி கிடைச்சது. அப்போ தான் சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறேன்னா, பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வல்லாளார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளுமான் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள அப்படின்னு. அப்படி சாமி எதிர்காட்சி கொடுத்தாராம். அப்போதான் அப்படியே மனம் உருகி பாடிய திருப்பதிங்க தான் சாதலும் பிறத்தலும் வகுத்தனை தந்தனை வகுத்து. அந்த பதிகத்தில் தான் சொல்ற, காதில் வெண் குலையனை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி கைலை காட்சி அவருக்கு அங்கே இறைவன் கொடுக்கிறார். அப்போ என்னன்னா, இறைவனை மட்டும் வணங்கினா போதுமா அப்படின்னா, அடியார்களை கண்டிப்பாக வணங்கியே ஆகணும். அதாவது ஒரு கூறு சைவத்தில் 2 வழிபாடுங்க. ஒன்று இறைவனை வழிபாடு செய்வது, இன்னொன்று அடியார் வழிபாடு. 2ஐயும் செய்யணும். இந்த வழிபாடு எப்போ நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது. திருநீலக்க நாயனார் பணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்கிறார், வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை 2மே செய்கிறதுடையார் அப்படின்னா. திருநீலக்க நாயனார் ஒரு சிவாச்சாரியார், பெருமானை தீண்டி வழிபாடு செய்யக்கூடியவர். அவர் என்ன செய்வாராம், அடியார் பெருமக்கள் யாராவது போனாங்கன்னா பாத பூஜை பண்ணுவார். அப்படி பாத பூஜை பண்ணி தன்னுடைய வீட்டில் தங்க வச்சு உணவு கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் கூட யாழ்ப்பாணர் போறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் போறார். ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர் யாழ்ப்பாணர், கொஞ்சம் குறைவு இல்லைங்களா. ஞானசம்பந்த பெருமான் அவர் அந்தனர் குலம், திருநீலக்க நாயனார் அந்தனர் குலம். அப்போ இவர் போய் கேட்குறாரு,
யாரு? ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் தங்கணும், இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் அப்படி 7ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்த பொழுது அவர் என்ன செஞ்சாராம், வேதிகையில் இருக்கக்கூடிய வேள்வி செய்யக்கூடிய வேதிகைக்கு பக்கத்தில் தங்க வச்சாராம். யார? திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவர் மனைவி மதங்க சூளாமணியாரையும். எப்பொழுதும் வேள்வி எப்படி அந்த அக்னி எரியுமோ அதை விட நல்லா வளமாக சுற்றி சென்றது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்கிறார். அப்போ அந்த காலம் 7ஆம் நூற்றாண்டிலேயே பெரிய புராணத்தில் சாதி அப்படிங்கிறது இல்லை, உடச்சு காட்டியிருக்கார் சேக்கிழார் பெருமான். அதுதான் பெரிய வேலைங்க. 7ஆம் நூற்றாண்டு இன்னைக்கே நம்ம முடியல இல்லைங்களா? இன்னைக்கே ஒரு குலம் மாறியா மற்றதெல்லாம் நம்ம திருமணம் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்திலேயே அவர் அதெல்லாம் கடந்து இருக்கிறாங்க. வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது, அடியார் என்று வருகின்ற பொழுது அதெல்லாம் கடந்து நம்ம பெரியவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. அப்போ இறைவனை மட்டும் வழிபாடு செஞ்சால் போதுமானா இல்லை, அடியார்களையும் வழிபாடு செய்யணும். அது யாராக இருந்தாலும் இல்லைங்களா? ஞானசம்பந்த பெருமான் வணங்கி இருக்கிறார், நாவுக்கரசு பெருமான் வணங்கி இருக்கிறார். இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் ஆதாரம் வேண்டியது இல்லை இல்லைங்களா? அதுவும் திருவாரூருக்குள்ளே போகிற பொழுது ஞானசம்பந்த பெருமானும் சரி, நாவுக்கரசரும் சரி, சுந்தரரும் சரி, எல்லாரும் அடியார்களை வணங்கிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க. தேவாசிரியனை வணங்காமல் யாரும் உள்ளே போகலை. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவனே வர சொல்கிறார். எடுத்தாட்கொண்ட புராணத்தில் அவர் சிதம்பரத்தில் இருக்கிறவரை என்ன சொல்றாருன்னா, பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அசரீர், இங்கேயே நீ இருந்துடாத, திருவாரூருக்கு வா, உனக்கு கல்யாணம் ஆகணும், திருத்தொண்ட தொகை பாடணும், எத்தனை வேலை இருக்கு. அவர் அங்கேயே, அவருக்கு எங்கே போகிறதுன்னு ஒரு திட்டமெல்லாம் கிடையாது. சுந்தரருக்கு திருவாரூர் போனால் பறவைநாச்சியார் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. பறவைநாச்சியார்னா யாருன்னே தெரியாது, அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இறைவன் சொல்றார், நீ திருவாரூருக்கு வா அப்படிங்கிறார். பண்ணை ஆரூரில் வருக நம்பால். போக வேண்டியது தானே, நேராக போகலை, ஊர் எல்லையில் போய் நின்றுக்கிறாரு. அடியாரெல்லாம் அழைக்கிறாங்க. அடியார்கள்ட்டையும் சொல்லிடுறாரு சாமி, ஆரூரன் வாரான் என்றான், அவனை எதிர்கொண்டலையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரைவி வருவான் ஒருவன் உருத்தர லோகன் வரையின் மலைமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னாரு. ஆரூர் பெருமான் அங்கே இருக்கிறாரே, அவரை கேட்டு சொல்லுங்க, என்னை ஆட்கொள்வாரா? இறைவனே வர சொல்லி தான் போறாரு. ஆனால் திருவாரூர் அடியாரில் பார்த்தோன்ன சுந்தரருக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமானும், அதாவது ஏன்றுகொள் எய்துவதோ அப்படின்னாரு. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, பெருமானை ஏற்றுக்கொள்வானா என்ன அப்படின்னு அடியாரில் பார்த்து சொல்றாரு. சரி, இவங்க 2 பேரும் தான் இப்படி. அரசுகள் என்ன பண்ணார் அப்படின்னா, புற்றிடம் கொண்டான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் மேனர். புற்றிடம் கொண்டாருக்கு தொண்டர் இல்லை, புற்றிடம் கொண்டான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்னாரு. அந்த மாதிரி 3 பெருமக்களுமே அங்கு செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த அடியாரில் வணங்கிட்டு தான் போறாங்க. இந்த சரிதமே அடியார் பெருமைகளை சொல்லக்கூடிய சரிதம் தான். 10 பாட்டை ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிட்டு போயிடலாம், அது வேற. ஆனால் அதனுடைய உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு தான் உள்ள போகணும் அப்படிங்கிறது தான். அப்படி புறகு தட்டு என்று சொன்னதுனால ஈசனுக்கே நேசன் அப்படின்னாரு. பெருமானுக்கே அவர் அன்புடையவரா திகழ முடிந்தது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு சித்தியார் சொல்லுது, சிவஞான சித்தியார், ஒருத்தருக்கு சிவபெருமான் மேலே எவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க அடியார்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதுதான் அளவுகோல் அப்படின்ட்டாரு. சித்தியார் சொல்லுது 12ஆம் சூத்திரத்தில், அரணுக்கு அன்பில்லார் அடியவர் அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்ட்டாருங்க. அது என்ன, அதுக்கு மேலே சொல்றாருங்க, அறிவில்லா பிணங்களோடு இணங்கிட்டு என் விடுனி அப்படின்னாருங்க. அப்போ அடியார்கள் மேலே அன்பு இல்லாதவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அறிவில்லாத பிணங்கள் அப்படிங்கிறார். அவங்களோட நீ ஒன்றும் சேராத, அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் இறைவன் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பை அளக்கக்கூடிய அளவுகோல் என்னன்னா, அடியார்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு தான் அப்படின்னு சித்தியார் சொல்லு. சிவகணியா அடிக்கடி இதை உரையில் சொல்லிகிட்டே வருவார். ஏன்னா இப்போ சாமி மேலே முருகேஷ் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அசோகனையா எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. அடியார்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க தெரியும் இல்லையா? பலகரத்தில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட முழுவதும் யாருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெளிவாக சொல்லுது சித்தியார், அரணுக்கு அன்பில்லார் அடியவர் அன்பில்லார். யார் ஒருவருக்கு பெருமான் மேலே அன்பு இல்லையோ, அடியார்கள் மேலே அன்பு இல்லையோ, அவங்களுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சரிதமாக அதான் சொல்லுதுங்க.
ஈசனுக்கே நேசன் அப்படின்னார். புறகு தட்டு என்ற அந்த இறைவனுக்கு அன்புடையவர். புறகு தட்டு என்றதற்கு காரணம் அடியார் பாலும் அவர் உள்ளிருக்கும் இறைவன் பாலும் கொண்ட நேசம் என்பது என்று சொல்லி சொல்றாருங்க. இப்படி திருத்தொண்ட தொகை பாடி அடியார்களை துதித்த பின் ஈசனுக்கேயும் நம்பிக்கைக்கேயும் நேசன் என உரைத்தலுவோம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்னு சொல்ல விரல்மண்ட நாயனார் தான், இல்லைங்களா? அவர் அப்படி சொன்னதுனால தான், பிறகு அப்படின்னு சொன்னதுனால தான் நமக்கு அந்த ஒரு பதிகம் கிடைச்சது. நமக்கு திருச்செங்குன்றூர் தான் அவருடைய அவதரித்த ஊர், விரல்மண்ட நாயனாருடைய ஊர் என்று சொல்லி, அடுத்து நமக்கு பெரிய புராணத்தில் முதல் பாட்டு. இந்த நாட்டுக்கு பேர் மலைநாடுங்க. கேரளாவுக்கு பேர் மலைநாடு. இன்னொன்று பரசுராம சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரசுராமர் உருவாக்கிய நாடு தான் கேரளம். அது கேரள மாநிலம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது தான். இடையில எழுத்தச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உருவாக்கியதான் மலையாளம். தமிழினுடைய உபமொழி தான் மலையாளம். தமிழிலிருந்து பிரிந்து போனதான் மலையாளம். அதனால் ரொம்ப பழமையான மொழி அப்படின்னா தமிழ் மொழி தான். 4000-5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, இல்லைங்களா? அது அவங்க அந்த மலையாளம் அல்ல எப்படின்னா எழுத்தச்சன் என்று சொல்லி ஒருவர் உருவாக்கியதான் மலையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் செம்மொழி கொடுக்கறதுனா எந்தெந்த மொழிக்கு கொடுக்கறதுன்னு ஒரு இருக்கு. சரி, கொடுக்கறதே கொடுக்குறேன், இவங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்க கேட்டால் அவனுக்கு கொடுக்கலாம், வேற கன்னடத்துக்காரன் கேட்டால் கன்னடத்துக்காரனுக்கு கொடுக்கலான்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையாகவே செம்மொழி அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு மொழி என்னன்னா தமிழ் தான். எல்லாத்துக்கும் ஒரு தாய் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லைங்களா? 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நமக்கு இந்த நாட்டுக்கு பேர் பரசுராமர் நாடு அப்படின்னு பேர். இன்னொன்று மலைநாடு அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. விரை சேனரும் பொந்தொடை இதழி வேணியார் நம் கழல் பரசி பரசு பெருமா தவ முனிவன் பரசுராமன் பெருநாடு திரைசெய் கடலின் பெருவலனும் திருந்து நிலனின் செலுவலனும் வரையின் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு. மலைநாடு என்று சொல்லக்கூடியது வாசனையுடைய கொன்றை மாலை தரித்த சடையுடைய பெருமானது திருவடிகளை பூசித்து பெருந்தவம் செய்து பரசு பெற்ற காரணத்தால் பரசுராமன் என பெயர் பெற்ற முனிவன் பெற்ற நாடு என்று சொல்லி பரசுராமருடைய சரித்திரத்தை இங்கே நினைவுபடுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். பரசுராமர் எப்படின்னாங்க, அவருடைய வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சொல்றார், திரை செய் அலைகளுடைய கடலிலே படும் பெருவளங்களும் திறந்த நிலங்களின் செழித்த வளங்களும் மலைகளினுடைய இனிய வளங்களும் ஒரு சேர பெருகின்ற நாடு மலைநாடு. மலைநாட்டு என்னன்னா மலை வளங்கள் நிரம்ப இருக்கும், கடல் பகுதி அதிகமாக இருக்கும், யானை அங்கே அதிகமாக இருக்கும். யானை எல்லா இதுக்கும் யானை பயன்படுத்துவாங்க, இல்லைங்களா? யானை அதிகமாக இருக்கக்கூடியது. அதாவது கடல் பரசை பரசு பெறும் மாதவ முனிவன் என்று சொல்லி, அதாவது முனிவனது போர்க்காரணம் சரிதம் சொல்லப்பட்டு பரசுராமருடைய சரிதத்தில் என்ன அப்படின்னா, 2 ராமன் நமக்கு, தசரத ராமன் ஒன்று, தசரத ராமன் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ராமன். இது பரசுராமன் அப்படிங்கிறது ரொம்ப மகாபாரதத்துக்கு முற்பட்ட காலம். இது இவருடைய காலம். இவர் பரசு பெற்ற சரிதத்தை சொல்லுகின்ற பொழுது, அதாவது இவருடைய அப்பா பேர் ஜமதக்கினி முனிவருங்க, அம்மா பேர் ரேணுகா தேவி. ஜமதக்கினி முனிவர் ஒரு அரசன் கார்த்த வீரியன் என்று சொல்லி அந்த அரசன் சமதக்கினி முனிவரை கொன்றான். அப்படி கொன்றதுனால அப்போ இவர் சின்ன பையனாக இருக்கிறார். யார்? பரசுராமர். தன்னுடைய தந்தையை கொன்ற அந்த வம்சத்தை நான் பழிவாங்குவேன் என்று சொல்லி அவருடைய அந்த அப்பாவுடைய இறந்த ரத்தத்தில் அவர் ஒரு சபதம் எடுத்துக்கிறார். அந்த மரபையே கார்த்தவீரியன் கொண்டதற்காக பழிவாங்கும் பொருட்டு அவனையும் அவன் மரபினரையும் கொள்வேன் என்று சிவபெருமானை குறித்து மாதவம் செய்து பெருமானுடைய அருளால பரசு கிடைச்சிருது அவருக்கு. அந்த பரசை வைத்து கொண்டு ஒவ்வொரு அரசனா பழி வாங்கிறது. அந்த அரசனுடைய அந்த பழி வாங்கி அந்த அரசனுடைய ரத்தத்தால பிதிர் தர்ப்பணம் செய்யறது. இது அவர் பரசுராமர் 21 அரசர்களே அந்த மாதிரி என்னமோ கொண்டிருக்கிறார். அவர் அப்படி பிதிர் தர்ப்பணம் செய்து தன் மூதாதைகளை மகிழ்வித்தான் என்பது இதெல்லாம் காஞ்சி புராணத்தில் பரசுராம படலம் என்று சொல்லி அதில் எல்லாம் இருக்கு. இந்த முனிவன் வர்ணனிடம் இருந்து பெற்ற நாடு மலைநாடு என்று சொல்லுவாங்க. வருண பகவான்கிட்ட இவர் பெற்ற நாடு தான் இந்த நாடு. பலரையும் கொண்டதனால் முனிவனை பழி சூழ்ந்தது. இப்படி 21 அரசர்களை கொண்டதுனால ஒரு பழி வந்தது. அந்த பழியை போக்குவதற்காக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா,
இந்த நாட்டை, இந்த பரசுராமர் வந்து அந்த நாட்டை வந்து வேதியர்களுக்கு தருவதற்காக, வேதியர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வேதியர்களுக்கு கொடுப்பதற்காக மலுவை எடுத்து ஒரு கடலில் வீசுறார். அந்த மலு போய் விழுந்த இடம்தான் அந்த நாடாக உருவானது. அந்த நாடு தான் மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரளம் என்று சொல்லி நமக்கு ஆசிரியர் வந்து சொல்றாருங்க. தென்திசை கடலில் வீசினான் வீசை வருணன் விலக இந்நாடு உண்டாக அதனையே மறைவர்க்கு தந்தனன். முனிவன் அரசர்களை கொண்டு தானே நாடாண்டிருந்த நாடுகளை தானம் செய்து வேதியர் கீந்தன் என்பது வரலாறு. அதான் பரசுராமர் வந்து வேதியர்களுக்காக கொடுத்த நாடு தான் கேரள நாடு என்று சொல்லக்கூடிய அந்த மலைநாடு என்று சொல்லக்கூடியது. இதெல்லாம் புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து அந்த நாட்டுக்கு பேர் பரசுராம சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 108 தலங்கள், இப்போ நாம் எப்படி 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சொல்கிறோமோ அது மாதிரி அங்கே 108 தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் திருச்சூர் என்று சொல்லக்கூடியது. திருச்சூர் வடக்குநாதர் அப்படின்னு சொல்ல போகிற பார்க்கலாம். வடக்குநாதர்லாம் வந்து பரசுராமர் வழிபாடு செய்த தலம், ரொம்ப பழமையான தலம், 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தலம். அதெல்லாம் மலைநாடு வந்து இப்படியெல்லாம் வந்து சிறப்புற்றது என்று சொல்லி பரசுவர் மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு வரலாறு ஒன்று இருக்குங்க. ஜமதக்கினி முனிவர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர் பரசுராமனுடைய அப்பா, அவருடைய அம்மா வந்து எப்பொழுதும் நீர்நிலைக்கு ஆற்றுக்கு போவாங்களாம். பானையெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அந்த அம்மாவுடைய கற்பினுடைய திறத்தால் அந்த வண்டலை எல்லாம் பிடிச்சாங்கன்னா அது பானை ஆயிருமா. அந்த ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வண்டலை பிடித்து அந்த அந்த அம்மா பிடித்த பானையில் தான் தண்ணியே கொண்டு வருவாங்களாம். அப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு சக்தி இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து பானை வரல. பானை வராதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கலக்கமாக போயிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்திரன் வந்து அங்கே ஜலக்கிரடி ஆடிட்டு இருக்கிற பொழுது அந்த அம்மா என்னமோ நீரில் வந்து சத்தம் வருதுன்னு திரும்பி பார்த்துட்றாங்க. அப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த பானை உருவாகிறது இல்லை. அப்போ வந்து போய் அங்கே நிற்கிற பொழுது குடம் இல்லாத தண்ணி இல்லாமல் அம்மா போய் அங்கே நிற்கிறாங்க. ஜமதக்கினி முனிவருக்கு கோபம் வந்துடுது. அப்படி கோபம் வந்தோடனே மனைவியை வந்து அந்த இடத்துல வந்து மகன் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு அழைச்சி முதல் மகன் அழைச்சி அவர் வந்து அம்மாவை வெட்ட சொல்கிறார். அம்மாவை வெட்ட சொல்கிற பொழுது அவர் முடியாது அப்படின்றார். 2வது தான் பரசுராமரை வந்து நீ அம்மா வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டாங்க, அதனால் வந்து நீ வெட்டணும்னு சொல்கிற பொழுது அவர் யோசிக்கலை. என்ன செய்கிறாருன்னா, அப்பா சொல்கிறத செஞ்சிட்டோன்னா மறுபடியும் நாம் ஒரு வரம் கேட்போம், அந்த வரம் கொடுப்பாரு, மீண்டும் அம்மா வேணும்னு சொல்லி அம்மா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சரின்ட்டு உடனே வெட்டிடுறார். வெட்டிட்டு சரி நான் சொன்னதை செஞ்சுட்டேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குற பொழுது எனக்கு அதே தாய் மீண்டும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே தாய் மீண்டும் வேணும்னு கேட்குற பொழுது ரேணுகா தேவி மீண்டும் உயிர் பெற்றதாக அது அந்த அந்த சரீரத்தில் சொல்லப்படும். இதில் விளக்குறையில் இல்லை. அப்படி ரேணுகா தேவி ஜமதக்கினி முனிவருடைய மகன் தான் பரசுராமர். ரொம்ப சின்னதிலேயே அறிவாற்றலுடையவர். பரசுராமர்கிட்ட போர் பயிற்சி பெற்றவர் தான் கர்ணன். கர்ணன் வந்து அந்த இது மந்திரோபதேசமெல்லாம் பெற்றது பரசுராமன்ட்ட தான். அவர் சத்திரியர்களுக்கு வந்து போர் பயிற்சி செய்து கொடுக்க மாட்டார். ஏன்னா சத்திரியர்களை அழிக்கிறது தான் அவருடைய நோக்கம். இவர் என்ன சொல்லி போய் கர்ணன் கேட்குறான்னா, பிராமணன் சொல்லி அப்படி போர் பயிற்சி எடுத்துக்குவான். போர் பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு ஆசிரியர் அவர் மறை மேலே அப்படி படுத்து உறங்கி கொண்டிருக்கிற பொழுது ஒரு வண்டு ஒன்று அப்படி கர்ணனுடைய தொடைய துளைக்கும். அந்த வண்டு தொலைச்சி அந்த ரத்த வெள்ளத்தில் அப்படியே உட்காந்துருப்பான். அவர் அந்த ரத்த வெள்ளம் பட்டு அவர் பரசுராமர் விழிச்சுக்குவார். விழிச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சுக்குது, இவர் வந்து பிராமணனாக இருந்தால் கண்டிப்பாக ரத்தம் பட்டால் அவங்களுக்கு ஒரு அலர்ஜியாக இருக்கும். சத்திரியன்கிறனால அதை பற்றி கவலை இல்லாமல் படுத்துருக்கிறான். நீ பிராமணன் இல்லை சத்திரியன் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார். அப்புறம் உண்மை சொன்னதுக்கு பிறகு அவர் ஒரு சாபம் விடுறார். என்னென்னா, தக்க சமயத்தில் உனக்கு வந்து கலைகள் எல்லாம் மறக்க கடவுது அப்படின்னு சாபம் விட்டதுனால தான் பாரத போரில் அர்ஜுனன் போர் செய்கின்ற பொழுது அவனுடைய கலையெல்லாம் அந்த நேரத்தில் தகுந்த நேரத்தில் மறந்துடுறான். அதற்கு பிறகு தான் அர்ஜுனால் வெல்ல முடிந்தது. அது எல்லாமே கர்ணனுடைய சூழ்ச்சி தான். இல்லைன்னா அவனை வெல்ல முடியாது. யார் கர்ணனை வெல்ல முடியாது. தக்க சமயத்தில் மறக்க கடவுதுன்னு சொல்லி பரசுராமர் அந்த பரசுராமர் தான் இந்த இது சரீரத்தோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. கேரள மாநிலம்னாவே பரசுராமர் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க.
மலைநாடு என்று சொல்லி. 2 நாயன்மார் அவதரித்தது மலைநாட்டில் நமக்கு. ஒன்று விரல்மிட்ட நாயனார், இன்னொன்று சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் இங்கே நம்ம திரு அஞ்சை களத்தில் இல்லைங்களா. கலரைற்றிவார் நாயனாரும் அவருடைய நம்பிகளும் இந்நாட்டின் என்றபடி திரு கைலைக்கு எழுந்தருளினார்களாதலானும் அவர்கள் அங்கு எழுந்தருளியதை உபமன்ய முனிவர் கண்டு முனிவர்களுக்கும் சொல்லிய வரலாற்று இந்த புராணம் தொடங்குவதாலும் இந்த நாட்டை பற்றி முதன்முறையாக கூற வந்த இந்த இடத்துக்கு ஏற்ப இப்பதான் முதல்ல இந்த மலைநாட்டை பற்றி வரக்கூடிய முதல் இடம் இப்பதாங்க. அப்பெல்லாம் எல்லாம் ஒன்னா தான் இருந்திருக்கு. இந்த நாட்டில் முதல்ல எப்படி அந்த நாடு உருவானதுன்னு சொன்னாரு. 2வது பாட்டுல 4 வகையான முத்துக்கள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாதி சொரியும் கதிர்முத்தும், வயல்மென் கரும்பில் படுமுத்தும், ஏரல் விளையும் குளிர்முத்தும், வேல மறுப்பின் ஒளிர்முத்தும், மோரல் எனச் சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும், சேர திருநாட்டூர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றோர். அந்த ஊருக்கு பேரு செங்குன்றோர். இன்னைக்கும் செங்குன்றூர்னு இருக்கு. செங்கனாச்சேரிங்கிறது பக்கத்தால் இருக்கு. செங்குன்றூர் அப்படிங்கிறது தான் செங்கனூர் அப்படிம்பாங்க. செங்குன்றூர் இல்ல செங்கனூர் அப்படின்னு சொல்லி கேரளாவில் சொல்லுவாங்க. வாதி சொரியும் கதிர்முத்து, முத்துக்கள் பிறக்கக்கூடிய 4 இடங்களை சொல்றார். இந்த முத்துக்கள் 4 சொல்லி பெண்கள் அங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மகளிர் அவங்களுடைய பற்களும் அந்த முத்துக்களை போல் இருந்தது அப்படின்னு ஒரு உவமை சொல்றார். இந்த 4 முத்துக்களை சொல்லி அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய பற்களும் அந்த முத்துக்களை போல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு உவமை சொல்றார். கடலில் மிகவும் சொரிய விளைகின்ற ஒளி வீசும் முத்துக்கள், அதாவது வாதி சொரியும் கதிர்முத்து. கடல்ல முத்து குளிக்கிறதுன்னு சொல்லும் இல்லையா, தூத்துக்குடி எல்லாம் முத்து குளிக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்புறம் வயலில் விளைகின்ற கரும்பிலே படுகின்ற முத்துக்கள், கரும்புல முத்து வருமா, நல்ல முற்றிய கரும்புல முத்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மூங்கில்களில் விளைகின்ற குளிர்ச்சியுடைய முத்துக்கள், மூங்கில் நல்லா விளைஞ்சதுன்னா மூங்கில் இருந்து முத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் யானை கோடுகளில் பிறக்கும் விளக்கமுடைய முத்துக்கள் என்று சொல்லி, யானை கோடு அப்படின்னு யானையினுடைய தந்தம், யானை தந்தத்திலிருந்து முத்துக்கள் பிறக்கும் என்று சொல்லி சொல்றார். அப்படி இம்முத்துக்களே இவர்களது பல்வரிசைகள் என்று சொல்லத்தக்க வெண்முத்து போன்ற நகையுடைய என்று சொல்லி அந்த பெண்களை பத்தி சொல்லாருங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய பல்வரிசைகளும் அது போன்ற முத்துக்களாக இருக்கும் என்று சொல்லி சொல்றார். சேரர்களது திருநாட்டிலே உள்ள பல ஊர்களில் முன்வைத்து எண்ணும்படி சிறந்த பழமையான ஊராகி திருச்செங்குன்றூர் என்று சொல்லி, சேர திருநாட்டில் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர் என்று சொல்லி, இவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். 13 வேளாளர்கள் இவர் ஒருவர். பெரிய புராணத்தில் நமக்கு நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள்ல வேளாளர் தான் அதிகம், 13 பேர் வேளாளர்கள். கேரளாவில் அங்கிருந்திருக்கார். இந்த வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவர்கள் வேளாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு மரபா இருக்கிறதுனால நாவுக்கரசு பெருமான் வேளாளர், இப்படி 13 வேளாளர் பெருமக்கள் நமக்கு இருக்கிறாங்க. அதுல ஒருவர் விரல்மண்ட நாயனார். அப்படி நிலன் வரை வளங்களில் சிறந்தது முத்துக்கள் எல்லாம் இப்படி பிறக்கக்கூடிய நிலையெல்லாம் சொல்றார். முத்து என்ற ஒரு வரனை காட்டு இது போலவே பிறவும் காண்க என்று சொல்லி நாட்டினுடைய ஒரு வளத்தை காட்டுவதற்காக சொல்றாருங்க. வாரி சொரியும் கதிர்முத்து என்று சொல்லி திருமறை காடு முதலிய முத்து குளிக்கக்கூடிய இடங்கள்ல கடல்ல இருந்து முத்துக்கள் எடுப்பாங்க என்று சொல்லி, உப்பலத்தின் முன்றிலேறும் சிறுமடவார் என்று சொல்லி முத்தம் குளிக்கும் அரைக்காட்டு என்று சொல்லி நாவுக்கரசு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கரும்பில இருந்து முத்துக்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வேலம் என்று சொல்லக்கூடிய வேரல் என்று சொல்லக்கூடிய மூங்கில் இருந்து முத்துக்கள் வருகிறது என்று சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி யானையினுடைய கோடுகளில் இருந்து என்று சொல்லி, உயிர்களை அவை வீழ்ந்து நின்ற கடல ஆழத்தினிடம் ஏற்றி மலையுச்சியில் சேர்த்து வைக்கும் நாடு என்பது மலைநாடு என்று சொல்லி சொல்றாருங்க. தீதில்லா திருத்தொண்ட தொகை எடுத்து பார்க்கின்ற சொல்லி, வளன் பலவற்றிலும் முத்துக்களை எடுத்து கூறி சிறப்புரைத்தது அக்குறிப்பினை பற்றியது என்று சொல்லி, முத்து அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா விடுபடுவது அப்படிங்கிறது ஒரு பொருளுங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முத்துக்களாகவே சொல்லப்பட்டிருக்கும். முக்தி அப்படிங்கிறதுடைய ஒரு பொருள் தான் முத்து இல்லைங்களா. அதாவது விடுபடுதல் அப்படின்னு அர்த்தங்க. உலகியலிருந்து நம்ம விடுபடக்கூடிய நிலை தான் அதான் முத்து. எல்லாமே முத்து பல்லக்கு அவருக்கு, முத்து பல்லக்கு, முத்து சிவிகை, இப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் முத்துனே வருங்க. முத்துனா விடுபடுவது அப்படின்னு சொல்லி பொருளுங்க. இந்நாடு நெய் எங்கனும் உயிர்களுக்கு வீடு பேற்றணியே காட்டும் முக்தி பொருள் தருவதாம் என்று சொல்லி ஒரு குறிப்பு என்று சொல்லி
ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் வந்தவங்க அத்தனை பேரும் முக்தி பேர் அடைஞ்சாங்க இல்லைங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போய் அத்தனை பேரும் முக்தி அடைஞ்சது பிள்ளையாருடைய திருமணம் தான். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கல்யாணம் இல்லை. அதுக்கு பிறகு இனிமேல் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்காரில் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவிதியரை யாவரும் புக என்றார் அப்படின்னார். எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்தவங்க, வேலை செய்ய வந்தவங்க, இந்த பந்தல் போட வந்தவங்க, அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பாரு அவங்க, அப்புறம் சரி என்னமோ நடக்குதுன்னு வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். அறுவகை சமயத்தோர்களும் போனாங்களாம். அதாவது அந்த அறுவகை சமயத்தோர்களில் வந்து கொஞ்சம் முக்தி பெற்றவங்க இருப்பாங்க, கொஞ்சம் பக்குவம் உடையவங்க, அவங்களும் போனாங்க என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு புராணத்தில் சொல்கிறார். அது நிறைய பேர் எப்படி போனாங்கன்னா பன்னிகளுடன் அப்படிம்பார். பன்னிகள் அப்படின்னா மனைவிகளோடு போனாங்க, குடும்பத்தோடு போனாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல பன்னிகளுடன் அப்படின்னு வர்றது பொருள் எனக்கு தெரியல. அப்புறம் உரையில் பார்த்தா மனைவியாரோட அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. காகபுஜண்ட முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர், இது புராணத்தில் இல்லை, வெளியில் சொல்லுவாங்க பெரியவங்க. திருச்சிராப்பள்ளி ராகவனையா சொல்வார். காகபுஜண்ட முனிவர் பல்லூலி காலம் வாழ்ந்தவர். பெருமானுடைய மான்முழு இல்லாத கோலத்தையே பார்த்தவர். பெருமானுக்கு மான்முழு எப்போ வந்தது அப்படின்னா கந்தபுராண காலத்தில் வந்தது தான். தாருகாவனத்து இருடிகள் ஏவியது தான் மானாக மலுவாக வரலாம் இறைவன் அப்படி ஏற்றுக்கொண்டான். அதற்கு முன்பாக இருந்த கோலத்தையே பார்த்துருக்கிறாரு காகபுஜண்ட முனிவர். மான்முழு இல்லாத கோலம் ரெண்டே கோலம் தான் இன்னைக்கு. நம்ம திருச்செங்கோடு ஒன்று, அங்கே மான்முழு கிடையாது. அதே மாதிரி இது சீர்காழியில் இருக்கக்கூடிய தோனியப்பர் மான்முழு கிடையாது. இந்த ரெண்டு கோலம் தான் தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பின்னு திருவாசகம் வருது இல்லைங்களா? அந்த தொன்மை கோலம் என்று சொல்வது ரெண்டே பக்கம் தான் மான்முழு கிடையாது, வேற எல்லா பக்கம் மான்முழு உண்டு. அதற்கு முன்னாடியே பார்த்தவர் காகபுஜண்ட முனிவர். அவருக்கு மரணமே இல்லை, அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது சாமிகிட்ட கேட்குறாரு, எனக்கு இனிமேல் இந்த மனித வாழ்க்கை போதும், உங்கள் திருவடி அடையணும்னு சொல்ல பொழுது இறைவன் சொன்னாராம், நாளைக்கு ஆச்சால்புரத்தில் ஒரு திருமணம் நடக்குது, அந்த திருமணத்தில் கலந்து நீயும் முக்திக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவரும் அந்த திருமணத்தில் வந்து கலந்து கொண்டதாக, பிள்ளையாருடைய திருமணத்தில் கலந்து அவரும் முக்தி அடைந்ததாக பெரியவங்க சொல்லுவாங்க. அவர் ராகவனையா சொல்வார். அப்போ அந்த திருமணத்தில் கலந்துக்காத இருந்த ஆன்மாக்கள் தான் நம்மெல்லாம். அந்த காலத்துலேயும் நம்ம இருந்திருப்போம் இல்லைங்களா? நமக்கு என்ன வயசு அப்படின்னா சாமிக்கு என்ன வயசோ அதே வயசு தான் நமக்கு இல்லைங்களா? ஆமாம், ஆன்மாக்கள் அன்னைக்கு நம்ம இருந்திருப்போம், ஏதோ ஒரு உடம்புல இருந்திருப்போம். அந்த திருமணத்துக்கு போயிருந்தால் இன்றைக்கி பிறப்பு நமக்கு இல்லை இல்லைங்களா? அதனால் ஏன்னா எழுகடல் மணலை அளவிடன் அதிகம் எனதிட பிறவி அவதாரம்னு அருணகிரிநாதர். எத்தனை பிறப்பு எடுத்தோன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த முத்துக்களாகவே வரும், அப்புறம் வெள்ளி அந்த மாதிரி வரும், எல்லாமே வந்து அப்படியே வரும். அதே மாதிரி எல்லாரும் திருப்படி அடைஞ்சாங்க. அடுத்த திருப்பாட்டு உயிர்களின் நால்வகை தோற்றம் அவை பெரும் நால்வகை பேரும் என்று சொல்லி நால்வகை முத்துக்களை சொல்றார். 4 வகையான கருவில், முட்டையில், வியர்வியல், வித்தில் என்று சொல்லி 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 4 வகை தோற்றம் என்னன்னா, உயிர்கள் வந்து கருவிலே உருவாவது, நம்ம மனிதர்கள், விலங்குகள் இதெல்லாம். அப்புறம் மனிதர்கள் கருவில் உருவாவது, முட்டையில் உருவாவது விலங்குகள், நாற்கால் பறவைகள் எல்லாம் முட்டையில் உருவாவது, வித்திலே உருவாவது தாவரங்கள் எல்லாம் வித்தில் உருவாவது, வியர்வையில் உருவாவது பேன் கிருமிகள் இதெல்லாம் வியர்வையில் உருவாகுது. அதான் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு. 4 வகை பிறப்பு 7 வகை, 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அறிவில்லாத பொருளாகிய கடல், கரும்பு, மூங்கில், யானை, கோடிவை தாமும் நாட்டில் முத்துடையன வாயின, அறிவும் உயிரும் உள்ள பெண்களும் முத்துடையவர்களே யாம் என்றார்னு சொல்லி முத்துக்கள் எவையும் எமது மூரலுக்கு ஒப்பாக என அவைகளை கண்டு அவர் நகைக்கின்றனர். அந்த முத்துக்களை எல்லாம் பார்த்து இந்த பெண்கள் வந்து நகைக்கிறாங்களாம், சிரிக்கிறாங்களாம். அதெல்லாம் உயிரற்ற பொருள்களுடைய முத்துக்கள், எங்களுக்கும் அந்த ஒரு பெருமை உண்டு என்று சொல்லி அந்த பெண்கள் நகைக்கிறதாக நமக்கு சிவகணிய உரையில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த திருப்பாட்டு என்னும் பெயரின் விளங்கிய உலகேறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த மறை சொன்ன நெறியின் வழியொழுகும் தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்பதியாம்
நல்ல ஒரு பெரியவர்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பதி அந்த செங்குன்றூர் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி, செங்குன்றூர் என்கின்ற பெயரால் விளக்கம் பெற்று உலகு ஏறும் பெருமைதான் உடையது என்று சொல்லி, அன்னங்கள் பயிலும் வயல்களில் உழவு தொழிலால் அமைந்த வளத்தினை கொண்டு ஆய்ந்த மறைகளில் சொன்ன நெறியின் வழியொழுகும், மறை சொன்ன நெறியின் வழியொழுகும்னர், அந்த வேதங்களில் விதித்த வழிகளில் நடந்து வரும் தூய்மையான குடிமைத்தரத்திலே தலை சிறந்து விளங்கி நின்றார்கள் என்று சொல்லியும், நிலை பெற்ற அந்த குலத்திலே அப்பெருமறை நூல்களில் கூறும் மரபிலை பெரியோர்கள் வாழ்தற்கு இடமாகிய ஊர் என்று சொல்லி, பெரியவர்கள் வாழக்கூடிய அந்த இடமாகிய ஊர் என்று சொல்லி, அந்த செங்கனூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரை சொல்றாங்க. செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் பெயர் மட்டுன்றி பெருமையிலும் சிறந்தது என்று. செங்குன்றூர் அப்படின்னா செம்மை, சிவத்தன்மை பொருந்திய என்று. செம்மை அப்படி அப்படின்னு வந்தாவே செம்மை என்று சொல்லி நமக்கு பொருளுங்க. உலகை ஏறும் பெருமையுடையது என்று சொல்லி, உலகை மிக ஏற்றமுடைய செய்யும் பெருமைதான் உடையது. உலவின் அமைந்த வளத்தால் முதல்நிலை தீபமாக்கி உலவின் வளத்தால் குடிமைத்தலை நின்றார் எனவும் சொல்றாரு. உழவு தொழில் செய்யக்கூடியவர், அவர் விவசாய தொழில் செய்யக்கூடியவர் தான் விரல்மண்ட நாயனார் என்று சொல்லி சொல்றார். உழவு தொழில் மறையோர்க்கு விதித்தல் என்று சொல்லி சொல்றார். அதில் நிலக்கிழமை பூண்டார் உழவு வளத்தால் மன்னுவது இயல்பாம் என்று சொல்லி சொல்றார். இருவரும் மறைவழி நிற்பவரே என்று சொல்லி, வேளாளர்கள் மறை சொன்ன வழி ஒழுகுவர் மறையோர மரபினர் என்று சொல்லி, வேளாளர்கள் வந்து எப்படின்னா வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த முறைப்படி வாழக்கூடியவர்கள் மறைவழி நிற்பரே என்று சொல்லி சொல்றார்கள். புராண நாயகராகிய நாயனார் வேளாளர் ஆதலும் ஒரு குறிப்பு என்று சொல்லி 13 வேளாளர்கள் இவரும் ஒருவர். அன்னம் பயிலும் வயல் உழவின் வளம் என்று சொல்லி, அன்னங்கள் வயல்களில் பயிலுதல் நீர்வளம் குறித்தது என்று சொல்லி, இதெல்லாம் அன்னங்கள் வந்து இருக்குன்னா நல்ல நீர்வளம் இருக்குதுன்னு சொல்லி பொருள். ஒழுகும் ஒழுகுதற் தூய்மை பெற்ற குடிகள் என்று சொல்லி சொல்லாருங்க. அப்படி ஒரு உயர்ந்த குலத்திலே நல்ல ஒரு குடும்பத்தில் அவதரித்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்றார். ரொம்ப அருமையான இடம் இந்த படம். இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டுங்க. அப்பொற்பதியினடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். ஒரு நாயன்மார் ஒரு குலத்துல பிறக்கிறாங்கன்னா அந்த குலம் செய்த ஒரு பெரும் தவம்ங்க. ஆமா, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார் அப்படின்னா, அந்த குலம் விளக்கமடையும்படியாக நாயனார் அவதரித்தார் அப்படிங்கிறார். அதாவது இன்னொன்னு சொல்வாருங்க, கவுனியர் கோத்திரம் விளங்க அவதரித்தார் என்று சொல்லி சிவபாத கிருதையரை சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாவை சொல்லுவார். கண்ணப்ப நாயனார் சொல்லுகின்ற பொழுது காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் இடம்பர், அந்த வேடுவர்களுடைய குலம் விளக்கம் அடையும் படியாக அவதரித்தவர் நாயனார் அப்படிம்பார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது குறுக்கையர் குலம் விளங்க அப்படிம்பார். அப்போ அந்த ஒரு நாயன்மார் ஒரு குலத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குலம் செய்த ஒரு பெரும் தவம் ஒன்று, இன்னொன்று அந்த குலம் விளக்கமடையும்படியாக அப்படிங்கிறத உண்மை. இந்த நாயனார் அவதரித்தது சொல்லுகின்ற பொழுது அப்பொற்பதியின் இடை வேளாண்குளத்தை விளக்க அவதரித்தார் என்று சொல்லி, அந்த அழகிய பதியிலே வேளாண்குளத்தை விளக்கம் செய்ய அவதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றினார். சொல்லுதற்கரிய பெரும் சிறப்பையுடைய சிவபெருமானாரின் செவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டு என எல்லா பட்டுக்களையும் அறை எறிவார் அப்படின்னார். ரொம்ப அருமையான இடங்க. அதாவது செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறை எறிவார் அப்படின்னு. அதாவது இறைவனுடைய திருவடியில பற்று வந்தாதான் நமக்கு உலகியல் பற்று நீங்குங்க. அது வரைக்கும் உலகியல் பற்று நம்ம தொற்றிக்கொண்டே தான் இருக்கும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்வாருங்க, இந்த இதுல திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில் சொல்வார், கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே பாருங்க. இதை நல்லா அந்த பாட்டு முதல் மட்டுவார் குழலோடு மால்விடை இட்டமா உகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரேனார். அப்படின்னா உலக கட்டுக்கள் நீங்கினா தான் நமக்கு இறைவனுடைய திருவடி பற்று நமக்கு வருங்க. இந்த நாயனர் எப்படின்னா இறைவனுடைய திருவடியில் அதிகமான பற்று இருந்ததுனால உலகப்பற்றை அறை எறிவார் அப்படின்ட்டார். உலகப்பற்றை அவருக்கு இல்லை. அவருடைய பெருமையை சொல்லணும்னா எப்பற்றனையும் அறை எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார் அப்படின்னார். அவருடைய பெருமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னன்னு சொல்றார், இது வந்து இறைவன் மீது அவர் வைத்திருந்த அன்பை சொல்றார். அரண் மீது வைத்திருந்த அன்பு, அதாவது செப்பற்கரிய பெரும் சீர்த்து சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றனையும் அறை எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார்
இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரல் மிண்டர் என்று சொல்லி இந்த ஒரே சரீரத்தில் தான் இப்படி வரும். ரொம்ப கவனமான இடம் இது. எப்படின்னா மெய்ப்பத்தர்கள் அப்படின்னா அவர் ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறார். அடியார்னா இப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த அடியார்கள் மேலே இவர் அன்பு செய்வார் அப்படிங்கிறார். அப்போ இது எங்கேயோ, அதாவது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய புராணம் அடியார்னு இருந்தால் யாராக இருந்தாலும் நம்ம அன்பு செய்யணும் இல்லைங்களா? அப்பர் சாமிகள் தேவாரம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சனுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் பதிகத்தில் சொல்லாரு, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, குலம் குணமெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் சொல்றார். பெரிய புராணத்தில் எங்கெங்க வருது அப்படின்னா பல இடங்கள்ல வருது. மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தை சொல்லுகின்ற பொழுது அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னாருங்க. அன்பர் வேடமே சிந்தை செய்வார்னாரு. இளையான்குடி நாயனார் புராணத்தில் ரொம்ப நுட்பமாக சொல்றார் சேக்கிழார் பெருமான். என்ன சொல்லார்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தம்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்ட்டார். அது யாரா இருந்தாலும் சரி, இந்த குலத்தை சார்ந்தவர் அந்த குலத்தை சார்ந்தவர், இந்த குணமுடையவர் அந்த குணமுடையவர், நல்லவர் கெட்டவர், அதெல்லாம் கிடையாது. ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் என்ன செய்யணுமா? நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவைது முன்னுரை செய்தபின். அப்புறம் சொல்லார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தில் ஒப்பில்லா அண்டநாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னு எப்படி அவர் அடியார்களை உபசரித்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் நாங்கள் சொல்லாரு. அது என்ன சொல்லார்? ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையில் நேரே வந்தவர் யாவராயினும்ட்டார். வேற ஒரு தகுதி வேண்டியதில்லை. இளையான்குடி நாயனாருக்கு என்னன்னா, சிவபெருமானுடைய அடியார், திருநீர் பூசியிருக்கிறார், உருத்தராகம் போட்டிருக்கிறார், அதோட சரி, வேற அதுக்கு மேல போறதில்லை. குலச்சிறை நாயனார் ஒரு பெரிய அமைச்சர் இல்லைங்களா? ஒரு பெரிய அமைச்சர். யாரு? தென்னவன் பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்தவர். அவர் எப்படி அடியார் தொண்டு செஞ்சார் அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் சொல்றார், குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுறப் பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னாரு. அருமையான இடம். அப்படின்னா குறியில் 4 குலத்தவராயினும்னார். அந்த காலத்துல 4 குலம் தாங்க. 4 குலம் என்னென்ன அப்படின்னா, அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், அவ்வளவுதான் 4 குலம் தான். மற்றதெல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அது என்ன உட்பிரிவு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான். அரசர் ஒன்று, அந்தனர் ஒன்று, வணிகர் ஒன்று, வேளாளர் ஒன்று. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குமா. அந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 4 குல ஒழுக்கத்தை நீங்கினவர்களாக இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. ஒழுக்கம், அந்த குல ஒழுக்கம் இல்லாத இருந்தாலும் பரவாயில்ல, அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவர பணிந்தேத்திய செய்கையார். அப்படி சிவபெருமானுக்கு அடியார் அப்படின்னா போதும், அவரை பணிந்து வரவேற்று அவர்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வார். அதுவும் எப்படி பண்ணுவார்னா, தமையரேனும் கணங்களாய் வரினும் அப்படின்னார். தனியா வந்தாலும் சரி, திருக்கூட்டமா வந்தாலும் சரி செய்வாராம். ஒரு சிலர் திருக்கூட்டமா வந்தா ஒரு பெருமைக்காக செய்வாங்க, நாங்க இத்தனை பேர்த்துக்கு செஞ்சோம் அத்தனை பேர்த்துக்கு செஞ்சோன்னு. தனியா வந்தா கண்டுக்க மாட்டாங்க. அவர் அப்படி அல்ல, தனியா வந்தாலும் செய்வாரு, அப்புறம் ஒரு கூட்டமா வந்தாலும் செய்வாரு. எப்படிப்பட்டவர்? ஒரு பெரிய ராஜாவினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர். அந்த புராணத்தில் அப்படி சொல்றாருங்களா. இன்னொன்று, நரசிங்கமுனை நாயனருடைய புராணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நரசிங்கமுனை நாயனருடைய புராணத்தில் எப்படின்னா, அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்னா, மாசம் மாசம் திருவாதிரைக்கு அடியார்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைப்பார். அடியார்களுக்கு பாத பூஜை பண்ணுவார். பாத பூஜை பண்ணி பொற்காசுகள் கொடுப்பார். உணவு கொடுத்து பொற்காசு கொடுப்பார். அப்படி கொடுக்கிற பொழுது ஒரு நாள் நிற்கிறதுல ஒரு அடியார் எப்படின்னா, கொஞ்சம் ஒழுக்க நெறி இல்லாதவருங்க. எல்லா பக்கம் போறவர் வரவர், சீலம் இல்லாதவர். சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத ஒரு அடியார். அவரும் அடியாரோட கூட நிற்கிறார். அவரை பார்த்து அடியாரெல்லாம் யாரும் ஒன்றும் பேசலையாம். அடியார்கள் எப்பொழுது வேடத்தை தானே பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் எதுவும் பேசலை. உலகத்தாரெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்களாம், இவனெல்லாம் ஒரு அடியார், இவனுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணுறாங்க, இவனெல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணணுமா அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். அவர் காதில் விழுகுது. அப்படி காதில் விழுகிற பொழுது அவர் ரொம்ப மனம் வருத்தத்தோடு நிற்கிறாராம். ராஜா பார்க்குறாரு, நரசிங்கமுனை நாயனார். அவர் வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்துக்கு யார் காரணமோ
அவங்க என்ன செய்வாங்களாம், நரகத்துக்கு போயிடுவாங்களாம். ஒரு அடியார் மனசு நொந்தா அந்த மனசு நொந்ததுக்கு யார் காரணமோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம். நரகம் போகாமல் காப்பாற்றணும்னா என்ன செய்யணுமா, அவரை மனசு வருத்தத்தை நீக்கணும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அரசர் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட பேசி பக்குவமாக பேசி எல்லாத்துக்கும் ஒரு 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 2 பொற்காசு கொடுத்தா அவருக்கு 4 பொற்காசு கொடுத்தாராம். ரெட்டிப்பு அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமாள். அப்படி கொடுத்து அவரை தேற்றி அனுப்பினார் அப்படிங்கிறார். அந்த புராணத்தில் என்ன சொல்றார், சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்த அறை ஞாழ மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினையும் மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னாருங்க. அவருடைய படியரட்டி பொன் கொடுத்துனார். 100 காசு கொடுத்தா அவருக்கு 200 காசு, 50 காசு கொடுத்தா அவருக்கு 100 காசு. அப்படி கொடுத்து நல்லா அவரை பணிவா பேசி மனசு நோகாத அனுப்பினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றாரு. சரி, இங்க எல்லாம் இப்படி சொல்றீங்களே, இந்த இடத்துல மட்டும் இப்படி வருது அப்படின்னா இவர் அப்படித்தான். இவர் ஒரு நியமம் வச்சிருக்கிறார். ஒரு அடியார்னா இப்படி இருக்கணும். எப்படி, அதை வேடமும் இருக்கணும், திருநீர் இருக்கணும், ருத்ராக்கு இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும், அடியார்ல கண்டா வணங்கணும். அடியார்ல கண்டா கண்டிப்பா வணங்கணும். இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவருக்கு பிடிக்காது. யாருக்கு, விரல்மண்ட நாயனாருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோடு வாழ்ந்துருக்கிறாங்க. அதான் இந்த இடத்துல மட்டும்தான் பெரிய புராணத்தில் மெய்ப்பத்தர்கள் பரிவுடையார் அப்படின்னாருங்க. மெய்ப்பத்தர்னா உண்மையான அடியார்கள், வேஷம் போட்டுட்டு சும்மா அப்படி இப்படின்னு இல்லாமல் உண்மையான அடியார்கள்ட்ட மட்டும்தான் இவர் தொடர்பு வச்சுக்குவார். அந்த மாதிரி இந்த அடியார் இதில் இந்த பாட்டில் ஒரே பாட்டில் 2 பணி சொல்றாரு பாருங்க. அடியார் பணி சொல்றாரு, இறைவனுடைய பணியும் சொல்லிட்டார். ஏற்கனவே இறைவன் பணி சொல்லியாச்சு. செப்பற்கரிய பெருசீர்த்தி செவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார். இப்ப என்ன சொல்றாரு, மெய்ப்பத்தர்கள்வால் பரிவுடையார். அப்ப சைவத்துல தொண்டு அப்படிங்கிறது 2ங்க. அதாவது எப்படின்னா, நாயன்மார்களை 3ஆ பிரிக்கலாம். இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் கண்ணப்ப நாயனார், அப்புறம் சண்டீஸ்வர நாயனார், புகழ்துணை நாயனார், இப்படி நிறைய சொல்லலாம். அப்புறம் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் இளையான்குடி மாற நாயனார், இயல்பகை நாயனார், இப்படி 2 பேர்த்துக்கு தொண்டு செஞ்சவர்கள் குலச்சிறை நாயனார், இவர் இப்போ விரல்மண்ட நாயனார், இது மாதிரி. அப்போ 3 வகையான தொண்டுகள் சைவத்தில் சொல்லப்படுது. இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், இறைவனுக்கும் அடியார்களுக்கு 2 பேர்த்துக்கும் தொண்டு செய்தவர்கள் என்று சொல்லி 3 வகையான கேட்டகரி நமக்கு அடியார் தொண்டில் இருக்கு. நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த தொண்டை செஞ்சாலும் எப்படி செய்யணும்னா, இறைவன் மீது அன்பு கொண்டு, அடியார்களுக்கு செஞ்சால் அடியார்கள் மீது அன்பு கொண்டு. அதாவது என்ன சொல்றாருன்னா, கொண்டு வந்து மனைபுகுந்து பாட்டில் சொல்றார், மண்டு காதலின் ஆதனத்தடை வைத்து அர்ச்சனை செய்துவேன் அப்படின்னு. மண்டு காதல்னா நிலை பெற்ற காதலுங்க. இன்னொன்று, நூல்களில் எழுதின மாதிரி இல்லாமல் உண்மையான அன்போடு செய்யக்கூடிய வழிபாடு. அதை மண்டு காதலின் ஆதனத்தடை வைத்து அர்ச்சனை செய்துவேன் அப்படின்னா. அப்படியெல்லாம் இளையான்குடி நாயனார் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா நமக்கு இந்த பாட்டில் தான் ரொம்ப அருமையான பாட்டு. மெய்ப்பத்தர்கள்பால் பரிவுடையார் எம்பிரானார் விரல்மண்டர். எம்பிரானார் விரல்மண்டர் அப்படின்னா அது எமது பெருமானாகி விரல்மண்டர் என்று சொல்லி அந்த இடத்துல விரல்மண்ட நாயனாருடைய திருவடியை சேக்கிழார் பெருமான் வணங்கிக்கிறார். நம்ம வணங்கி எம்பிரானார் விரல்மண்டனார் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார் என்று சொல்லி. மணி 7:30 ஆயிடுச்சு. அர்த்தசாமி பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு. விளக்கு ஒரு அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் கொஞ்சம் பார்த்துட்டு சரீரத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நிறைவு செஞ்சு இது. அப்போ இந்த பாட்டிலேயே 2 பணியும் சொல்றார். அரண் பணியும் சொல்றார், அதே மாதிரி அடியார் பணியும் சொல்றாருங்க. இது 2 செய்ய முடியாது, எனக்கு ஏதோ 1 தான் செய்ய முடியுங்க அப்படின்னா அடியார் பணி செய்யலாம். எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா அரண்மனை செய்யலாம். அரண்மனை எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் அடியார் பணி இப்படி தான் செய்யணும்னு நியமம் இருக்குது, விதிப்படி தான் செய்யணும். அரண்மனை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், ஆனால் அடியார் பணி செய்கிறதுக்குன்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது, அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.